சின்ன வயசா இருக்கும்போது நம்ம பெருசாயிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆனா பெருசான அப்புறம் தான் தெரியுது அந்த கஷ்டப்படுறவங்களே நம்ம தான்னு. இந்த ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கும். இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களே, ஏன் கவர்மெண்ட் நெறைய காசு பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு குடுக்கக்கூடாது? எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு. நெறைய கரன்சி பிரிண்ட் பண்ணா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. அது எப்படி? நெறைய கரன்சி பிரிண்ட் பண்ணா நல்லது தானே, அது எப்படி ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சிம்பிளா இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி உயர்வு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ரூ. 100 இருந்தா நீங்க ஒரு ஃபுல் மீல் சாப்பிடலாம். ஆனா இப்போ ரூ. 150 இருந்தா தான் உங்களால ஒரு ஃபுல் மீல்ஸ் வாங்க முடியும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ரூ. 100 நோட்டோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இதை தான் இன்ஃப்ளேஷன் அதாவது பணவீக்கம் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ ஏன் ஒரு பொருளோட விலை உயருது அப்படின்னு பார்ப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் பரோட்டா மைதாவில் தான் பண்ணியிருப்பான், இப்போவும் மைதாவில் தான் பண்றாங்க. அப்புறம் ஏன் ஒரு பரோட்டாவோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளை அதாவது தேவை மற்றும் வழங்கல் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு பெஸ்ட் அண்ட் ஈஸி எக்ஸாம்பிள் ஏலங்கள். ஒரு ஏலத்தில் ஒரு பொருளை தான் ஏலம் விடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரை 1 லட்சத்துக்கு ஏலம் விடுறாங்கன்னு வைப்போம். ஒருத்தன் 2 லட்சம் சொல்லுவான், இன்னொருத்தன் 4 லட்சம் சொல்லுவான், இன்னொருத்தன் 5 லட்சம் சொல்லுவான். இங்கே என்னன்னா சப்ளை ஒரு கார் தான், ஆனால் டிமாண்ட் அதிகம். ஸோ அந்த காரோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம கரன்சி நோட்ஸை நிறைய பிரிண்ட் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் நிறைய காசை பிரிண்ட் பண்ணி எல்லார் கையிலும் ₹1 கோடி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ உங்கள் எல்லார் கையிலும் ₹1 கோடி இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போய் கோல்டு வாங்குவீங்க, இல்லைன்னா கார் வாங்குவீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே ஒரு BMW கார் வாங்க போறீங்க. ஆனால் அந்த BMW ஷோரூமில் 10 கார் தான் இருக்குது. நீங்கள் எல்லாருமே 1 கோடி தர ரெடியாக இருக்கீங்க. பட் அங்கே 10 கார் தான் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் ஓனர் அந்த காரோட விலையை 1 கோடியிலேருந்து ₹5 கோடி இன்க்ரீஸ் பண்ணிடுவான். சிம்பிளாக நிறைய காசை பிரிண்ட் பண்ணால் மக்கள் கையில் நிறைய காசு இருக்கும், ஆனால் வாங்குறதுக்கு பொருள் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பொருளோட விலை இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் கவர்மெண்ட்ஸ் நிறைய கரன்சி பிரிண்ட் பண்ண மாட்டுறாங்க. 1923 ஜெர்மனி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் தோட்ட அப்புறம் ஜெர்மனியோட கடன் சுமை ரொம்ப அதிகமாகிட்டே இருந்துச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஜெர்மனி நிறைய கரன்சி பிரிண்ட் பண்ணாங்க. என்னாச்சு தெரியுமா? 1923 ஒரு பிரெட்டோட விலை ₹250 ஜெர்மனியில். 1924 முடியும் போது ஜெர்மனியில் ஒரு பிரெட்டோட விலை ₹2 லட்சம். லாஸ்ட்டாக நிறைய கரன்சி நோட்ஸ் பிரிண்ட் பண்ணால் நாட்டில் நிறைய பணம் புழங்கும், ஆனால் மக்கள் க்ரோ ஆக மாட்டாங்க. ஒரு நாடு க்ரோ ஆகணும்னா உற்பத்தி அதாவது சப்ளை இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிமாண்டை கிரியேட் பண்ணணும்.